அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்று நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச T20 போட்டி துபாய் மைதானத்தில் நடைபெற்றது. நானே சொல்லிச்சு நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தான சந்தர்ப்பத்தை ஆப்கானிஸ்தான் அணிக்கு வழங்கியிருந்த போது 20 ஓவர்கள் நிறைவில் 189 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் அணியின் சார்பாக அதிகபட்சமாக டர்வேஸ் ரசூலி மாத்திரம் 68 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 39 பந்துகளில் 5-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஹத்தல் நேற்றைய நாளில் 53 ஓட்டங்கள் எடுத்தார். 42 பந்துகளில் 2-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஹம்சாய் நேற்றைய நாளில் 26 ஓட்டங்கள் எடுத்தார். 13 பந்துகளில். மேற்கிய தீவுகளினுடைய பந்து வீச்சில் ஃப்ளோடே மாத்திரம் 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஜஸ்ரா ஜோசப் நேற்றைய நாளில் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். சிமெண்ட்ஸ் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். மேற்கிந்திய தீவுகள் பதிலுக்கு துடுப்படுத்தாடும் வேளையில் 150 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது. 18.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணி 39 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொண்டது. அணித்தலைவர் பெண்டன் கிங்லம் மாத்திரம் நேற்றைய போட்டியில் 50 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். அவருக்கு அடுத்தபடியாக சொல்லும்படியாக எட்மயர் 17 பந்துகளில் 46 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 4 ஓட்டம் 6 ஓட்டங்களாக. ஒட்டுமொத்தத்தில் விக்கெட்டுகள் அனைத்தும் சமசரியாக விழுந்து கொள்ள ஆப்கானிஸ்தான் அபார வெற்றியை பெற்றுக்கொண்டது. ஆப்கானிஸ்தானின் சார்பாக பந்து வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் முஜிபுர் ரஹ்மான். தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். நேற்று ஹெட்ரிக் சாதனை ஒன்றையும் பதித்திருந்தார் முஜிபுர் ரஹ்மான். ஆப்கானிஸ்தான் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட 3வது ஹெட்ரிக் சாதனையை நேற்றைய நாளில் பதிவு செய்திருந்தார். ஃபரூக்கி 2 விக்கெட்டுகளையும் ஹம்சா 2 விக்கெட்டுகளையும் பெற்றுக்கொண்டதற்கு ரஷீத் கான் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். ரஷீத் கான் ஆப்கானிஸ்தானுடைய அணித்தலைவர். ஆப்கானிஸ்தானும் மேற்கிந்திய தீவுகளும் மிக சிறந்த அணிகளாக 2020 அணியை பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் பல அணிகளுக்கு பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சி கூட்டக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் விளையாடுகின்ற போட்டிகள் துபாய் மைதானத்தில் அடுத்த போட்டி இருக்கிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற அடிப்படையில் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் தொடரை முழுமையாக கைப்பற்றியிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ண போட்டியில் அரையிறுதி வரை ஆப்கானிஸ்தான் முன்னேறி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காணொலி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.